இங்கே வரேன் வரேன். ஹலோ, இங்கே பாருங்கம்மா. ஹாய்மா. இதை பாருங்கடா, சப்பாத்திக்கு பூரிக்கு நம்ம வந்து தோசைக்கு கூட பண்ணலாம், இட்லி கூட பண்ணலாம். சாகுன்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு டிஷ்ஷு சைட் டிஷ் பண்ணுவாங்கடா. முதல்ல தக்காளியை பொடிசாக நறுக்கிக்குங்க, வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்குங்க, அதுக்கப்புறம் இஞ்சியும் பச்சை மிளகாவும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு அந்த இஞ்சி முதல்ல வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டது பார்த்தீங்களா எப்படி வதக்கிட்டேன்னு. அந்த பச்சை மிளகா இஞ்சி போட்டு வதக்கிட்டு இதை பாருங்கள், இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஓகேவா? நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும்டா. அப்படியே தக்காளி கண்ணுக்கு தெரியக்கூடாது. நம்ம பாதி வதக்கினதுக்கப்புறமா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அந்த மிக்ஸி கழுவி ஊற்றி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், நல்லா கண்ணுக்கே தக்காளி தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு பாயில் பண்ணணும். ஓகேவா? பண்ணிவிட்டு இது பார்த்தீங்களா, சால்ட்டு போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இப்போ வடிச்சுக்கடலையை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா இந்த வடிச்சுக்கடலையை அந்த பவுடரை தண்ணியில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிட்டோன்னா திக்காக வரும். கன்சிஸ்டன்ஸு நான் காட்டுறேன். ஓகேவா? இதை பாருங்கம்மா எப்படி ஆயிடுச்சுன்னு. அந்த குட்டி குட்டியாக தக்காளியை கட் பண்ணிக்கணும். சரியா? பெருசு பெருசாக இல்லை, குட்டி குட்டியாக ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்களா நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சுடா. இப்போ பாருங்கள், நான் அந்த வச்சுக்கல்ல தூள் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா ஓகேவா? திட்டமாக பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்ததுக்கப்புறமா இதை எடுத்து அதில் ஊற்றி அப்படியே உருண்டை கட்டாமல் வதக்கிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு சாகு. ஓகேவா? பார்த்திங்களாடா, அந்த வடிச்சக்கல்லையை வந்து அந்த லிக்விடாக ஊற்றிட்டேன். பார்த்திங்களா, நல்லா வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து கொதிக்கும். அது கொதிச்சதுன்னு அதை பாருங்கள், நம்ம கொஞ்சம் நேரம் கொத்தமல்லி போட்டுருங்க. அவ்வளோதான், இறக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இறக்கிட்டோன்னா நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். ஓகேவா? டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும் தக்காளி சட்னி அந்த மாதிரி பண்ணுறதை விட தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்கும் பூரிக்கு செம்மையாக இருக்கும்டா. இந்த சாகுன்றது பெங்களூரில் கன்னடா பக்கம் பண்ணுவாங்கடா. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.